ஐஎன்ஏ வேர்களை தேடி என்ற புத்தக வெளியீடு விழாவில் நான் கலந்துக்கிட்டதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஃபைட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு தோன்றப்ப 1943 ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதிகமாக போய் கலந்துக்கிட்டது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் இருந்தும் நம்ம சவுத்து பக்கம் இருந்து போனது மேக்சிமம் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா நானும் அந்த வகையில இருந்து வந்தவங்க தான். அந்த ஐஎன்ஏ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணது சார் சொன்ன மாதிரி தான். வேறு தான் அவங்க கீழே இருக்காங்க. நாங்கள் இப்போ மரமாக நிற்கிறோம். அந்த வேர்களை தேடி போய் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க ஃபேமிலி அப்போ எப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி 2 வருஷமாக அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் 4670 குடும்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ரெக்கார்டு படி. அந்த குடும்பத்தில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அந்த கஷ்டங்களை கேட்டு வந்ததற்கு, அந்த ஸ்டடி பண்ணதுக்கு சிஎஸ்ஐஎஸ் அந்த நிறுவனத்துக்கும் தேங்க்யூ சார். பிக் சல்யூட் சார். எனக்கு ஆர்மிக்கு போகணும்னு 5 வயசில் தோணுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க நீ மிலிட்ரியில் தான் போய் சேரணும்னு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நானும் அதுக்காக 15 வயசுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு 19 வயசில் நான் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இடங்களில் தான் ஜோத்பூர் பட்டினா நார்மலான இடத்துல தான் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதிலெல்லாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நேருக்கு நேராக சண்டை போடணும், அந்த இடம் எங்கே இருக்குது, தீவிரவாத இயக்கம் எங்கே இருக்குதுன்னு அது நான் வாலண்டரியாக கேட்டு RRன்ற ஒரு யூனிட்டுக்கு நான் வாலண்டரியாக போஸ்டிங் போனேன். இந்த குணம் நமக்கு இயற்கையாகவே இருக்குது. தமிழர்களுக்கு எப்பயுமே இது ஒரு இயற்கையான குணம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு விஷயமே ஃபைட் பண்ணி தான் வாங்குவோம். அது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் எங்களுக்கு நடந்த சண்டையில் அது எனக்கு ஒரு தீவிரவாதம் என்னைய சுட்டு நான் உயிர் போகிற நிலைமையிலையும் அந்த மைனஸ் குளிரில் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோடு ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. நம்ம உயிரே போனாலும் சரி, நான் அவங்களை தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. அப்போ எனக்கு வயசு வெறும் 27 தான் நடந்துக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கு 29 நடக்குது. இந்த கொஞ்சம் வயசுலேயும் இந்த யங்ஸ்டர்லேயும் எனக்கு அந்த எண்ணம், நான் நினச்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி போய் நான் ஃபைட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பின்னாடி நான் போகக்கூடாது, நம்ம போகக்கூடாது, அவங்கள தான் போக வைக்கணும் அப்படின்னு இந்த கொஞ்சம் வயசு அந்த எண்ணம் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல தலைவர்களை படித்ததுனால தான் எங்களுக்கு ரோல் மாடலாக நம்ம தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கிறவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அதனால தான் அவர் வழியில் நாங்களும் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவும் இப்போ சொல்ல போனோம்னா நம்ம இந்தியாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் தான் போய்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும், உயிர் போயிடும், இந்த ரிஸ்கான இடத்துக்கு போனால் ஆகிடும்னு அந்த மாதிரி எந்த இதுவும் கவலைப்படாதீங்க. ஆர்மிக்கு போயிட்டாலே நீங்கள் நாட்டோட பிள்ளை ஆகிடுவீங்க. அவங்க உங்களை எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு இதை மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அடிபட்டு 7 சர்ஜரி முடித்ததுக்கப்புறமும் என்னை வீட்டில் இருந்து எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அண்ணன் இருக்கார், அப்பா இருக்காங்க, அம்மா மட்டும் இறந்துட்டாங்க. பாய்க்கு சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் யாருமே பார்க்கலன்னா ஆர்மியே என்னை அப்படி கேர் பண்ணிக்கிடுச்சு. ஒரு வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை அடிபட்டு கிடக்குன்னு அப்படி நம்ம நாடும் அவங்க ஆர்மியில் இருக்க ஸ்டாஃபும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. 4 மாதமாக அட்மிட் ஆகிருக்கப்போ நம்ம நாடு தான் பார்த்துக்கிடுச்சு, நம்ம ஆர்மி தான் பார்த்துக்கிடுச்சு. அப்படி யாரையும் கை விட்டுறாது. என்ன மாதிரி ரத்தம் சிந்தினவங்களையும் உயிர் தாங்கம் பண்ணவங்களையும்
நாட்டுக்காக உழைக்கிறவங்களையும் எந்த துறையிலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த நாடு என்னைக்கும் மறக்காது, கைவிடாது. ஜெய்ஹிந்த். வேரில்லையேல் மரங்களுக்கு வாழ்வில்லை. நம் வேர்களை தேடி சென்று நம் கலாச்சாரம், வீரம், பெருமையை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முனைப்போடு செயல்பட வேண்டும். எங்கள் மண்ணின் மைந்தன் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் ஓர் மாவீரன். இளைய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் முன்மாதிரி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வழியிலேயே இன்று நாமும் பயணப்படுகின்றோம். நான் இந்திய தாயின் குழந்தை மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தின் குழந்தை என்று சொல்லி அமர்ந்துள்ள எங்களது லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கங்கள்.